நல்ல கை தட்டுங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ முடியாதையா, ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, இசையா வாழ இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா, தலைமேலும் தீபம் நீர் அருளிய வெளிச்சம் இருளை நான் கடந்து போனேன். இருள் சூழ்ந்த உலகில் தலைமேலும் தீபம் நீர் அருளிய வெளிச்சம் இருளை நான் கடந்து போனேன். ரெண்டு கையை உயர்த்துவோமா? நீங்காத மகிழ்ச்சி நித்திய வெளிச்சம் நீரே பாதுமையா, நீங்காத மகிழ்ச்சி நீரே போதுமையா, நீரே ஒரு நிமிஷம் கூட இல்லாம வாழ ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ முடியாதையா, ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ முடியாதையா, வாழ முடியாதையா, வாழ சொல்லுங்கள் வாழ ஆண்டவரே, உங்க முகத்தை நீங்க மறைச்சுக்கிட்டீங்கன்னா நான் திகைத்து போவேன். ஆண்டவரே, இமைப்பொழுது நீங்க கைவிட்டாலும் நான் உயிரற்று போவேன். ஆண்டவரே, உணர்ந்து சொல்லுவீங்களா? உமது முகத்தை மறைத்துக் கொண்டா திகைத்து போவோமையா, இமைப்பொழுதென்னை கைவிட்டு போனார் உயிரற்று போவோமையா, உமது முகத்தை திகைத்து போவோம், இமைப்பொழுதென்னை கைவிட்டு போனார். சொல்லுங்க, நீங்காத சமூகம் நித்திய இன்பம் நீரே போதுமையா, நீங்காத நித்திய இன்பம் நீரே போதுமையா, நீரே ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ தெரியா. ஆண்டவரே,
ஒரு நிமிஷம் கூட நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா. ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ தெரியாதையா. இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் பார்க்கிற இந்த அளவான ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்துக்கு ஒரு பகுதி தன்னுடைய எழுப்புதல் ஓட்டத்தை ஓடி முடித்தவர் தேவனுடைய மனுஷர் சாம் ஜெபத்துரை அவர்கள். அவர்களுடைய அநேக புஸ்தகங்கள் தமிழ் பேசுகிற எல்லா மக்கள் நடுவிலும் நமக்கும் எனக்கு முந்தி இருந்த பெரிய பரிசுத்தவான்களுக்கு மிகவும் பிரயோஜனமான புஸ்தகம். அவர்கள் இன்கம் டாக்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இயேசுவுக்கு ஊழியத்துக்கு வந்தவங்க. ஆனால் அவங்க வேலை பார்க்கும் போதே இயேசப்பா கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்களாம். காலையிலே எழும்பிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். பைக்கில் போகும்போது பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆஃபீஸுக்கு போனால் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அதில் அவர் இருக்கிறாருங்கிற உணர்வோடு இருதயத்தில் இருக்கிறார், உயிரில் கலந்திருக்கிறார். ஆனால் அவர் கூடவே இருக்கிறார். அப்படி நேசிச்சு வளர்ந்ததுனால அவர்கள் கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு நாம் கோடிக்கணக்கான பணத்தை நாடுகிறோம், தேவனை விரும்புவதை விட்டு விட்டோம். அதனால தான் ஒரு 2 ஆத்துமாவுக்கு கூட நம்மளால் சரியாக பிரயோஜனமாக இருக்க முடியல. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் புறம்பாக்கி போட்டு சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் ஒரு நிமிஷம் கூட நான் யார் இல்லாமல் இருக்க முடியாது. மோசே சொன்னது போல இன்றைக்கு காலையிலும் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்க கூட வராட்டா எங்களை ஒரு அடி கூட எடுத்து வைக்க விடாதீங்கப்பா. முழங்கால் படிடுவோமா? கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கும்படி இந்த காலை நேரத்தில் முழு மனதோடு அவரை உயர்த்தி அவரை போற்றி நம்முடைய 2 கரங்களையும் தட்டி உதட்டில் உள்ளத்தில் ஆவியில நிறைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த காலையில உம்மை ஆராதிக்கும்படி உங்க சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி 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 நன்றி. உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உம்மில் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானா ஓடுவே கொடியதற்குள் சுகம் காணுவே. நீதிமானா ஓடுவே ஓடியதற்குள் சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர. ஓ என்னுடன் இருப்பீர், தலை நிமிர. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர். தரபலர கலரம் அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த விடலின் கண்ணி பாலாட்டு கொள்ளைங்கோ அழுகாமலே தப்புவிப்பீர்.
நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு பதிலை தாண்டிடுவேன், பதிலை தாண்டிடுவேன், பதிலை தாண்டிடுவேன், பதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி. இந்த காலையில சொல்லுங்க, நினைவு கூறும் தெய்வமே எங்களுக்கு நிம்மதி. ஓ நன்றி இயேசு, ஓ நன்றி, ஓ நன்றி, நன்றி. சொல்லுங்க, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஓலோ நினைவு கூறும் தெய்வமே நன்றி, ஆவே நிம்மதி தருபவரே நன்றி. சொல்லுங்க, ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. அப்படி அவரை உயர்த்தி ஆராதிங்க. நினைவு கூறுகிற தெய்வமே, ஓ லோத்துவை ராஜாவே எங்களையும் அப்பா சொந்தங்களை ரட்சியும். கரபா நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே, ஓ நிம்மதி. கைகளை உயர்த்தி நன்றி, நன்றி அப்பா நன்றி, ஓ நன்றி. ஓ நன்றி, நன்றி. ஒரு தூதனை கொண்டு வந்தது, ஒரு தூதனை ஓலோ குடும்பத்தையும் நண்பர்களும் அவை ரட்சித்து. ஹல்லேலூயா. குடும்பங்களை நினைவு கூறும் தெய்வமே இசையா நன்றி, நினைவு கூறும் நன்றி, நிம்மதி நன்றி. கைய உயர்த்தி நன்றி, நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க,
ராஜா நன்றி இயேசு ராஜா விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே என்ன விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே நினைவு கூறும் தெய்வமே நிம்மதி. ஆண்டவரே, என்னை கல்லறியும்படிக்கு நின்ற மனிதர்களுக்கு முன்பாக என் கரைபட்ட வாழ்க்கையை கண்டு நீர் வந்து என்னை கழுவி தூக்கி நிறுத்தினீரே, நீர் என்னை நினைவு கூர்ந்தீரப்பா. உள்ளத்தினால திறந்து சொல்லுங்க, இன்றைக்கு உங்களை நினைக்கிறார். எல்லா கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எத்தனையோ பேர் இன்றைக்கு சொல் என்கிற கல்லினால் எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீரோ என்னை ஒரு நாளும் மறக்கலப்பா, நீர் என்ன மறக்கலப்பா. ஹல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே எனக்கு நிம்மதி நிம்மதி. ரகதரப கடதரனலரனலம ரிகதரப கலதரப. நீங்க இன்னைக்கு எங்க நிக்கிறீங்களோ, எப்படி நிக்கிறீங்களோ, உங்களை வலது கரத்தை பிடித்து உங்களுடைய வாழ்வு எந்த ஸ்தானங்களில் நிற்க வேண்டுமோ அது வரைக்கும் நடத்தும்படிக்கு உங்களோடு அவர் கை கோர்த்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அவர் நினைத்தருளுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேங்க்யூ லார்ட். நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால. அப்படியே முழு சபையும் ரெண்டு கையை உயர்த்தி தலைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்து என்னை தேடி வந்தது என்ன தேடுவத நீங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை, தேடுவத நீங்க நிறுத்தல, புதிய துவக்கம் எனக்கு தந்தீரே, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீரே. நீர் என்ன மறக்க, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க. நீர் என்ன ஆண்டவர் நமக்காக வந்தத ஒரு கவிதை பாடலாய் இந்த வார்த்தையில் அவர் கடல் தாண்டின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தாரே அவரு, அதை நினைச்சு கையை உயர்த்தி சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, பரமிழந்து என்னை தேடி வந்தது. ஓ சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, பரமிழந்து என்னை தேடி வந்தது. என்
என்ன தேடுவதை நீங்க நிறுத்தல. அன்புக்கு ஒரு எல்லை இல்ல, தேடுவதை நீங்க நிறுத்தல. இன்னைக்கு நிறுத்தல மகனே, எனக்கு தந்தீரே உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால நீதான் வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க. நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவா நின்றவர் நீரே. கல்லறியும். நல்ல நேர்முழங்கால் போடுங்க. எல்லா கண்களை மூடி உண்மை ஆராதிங்க. முழங்கால் வலி இருக்குன்னா எழுப்பி நின்றுங்க. சும்மா சாதாரணமா ஆராதிக்காதீங்க. கரப்பிடி மாற்றி விட்டீரே என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க. நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக. கடல் தாண்டி வந்தீங்க. ஆண்டவரே, கல்லறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவா நின்றவர் நீரே. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவா. இன்றைக்கு இந்த காலை நேரத்துல எத்தனை பெரிய ஆனந்தம், எத்தனை பெரிய ஆனந்தம். சொல்லுங்க, என்னை தேடுவதை நீங்க நிறுத்தலப்பா. என்னை தோள் மேல வச்சு என்னை தள்ளாத தகப்பனா இருந்து காக்கிற அந்த உறவுக்கு என்னை தேடினீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளரே, உம் நாமம் சொல்ல சொல்ல ஓ உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாடு. இசையா, உம் அன்பை பாட பாடு. இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம் எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான்
சித்தம் அப்படியே எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று உங்க முகத்தை பார்க்கணும்ப்பா. எல்லாம் சிறியோர் பெரியோர் வாலிபர் எல்லாம் எழும்பி நின்று கண்களை மூடி, எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே என்று சொல்லுங்கள். ஐயா, ஏறக்குறைய 5000த்திற்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாமுக்கே ஆண்டவர் அவ்வளவு நெருக்கமா சிநேகிதனை போல நேசிக்க முடியும்னா, இவ்வளவு ரத்தம் சிந்தி மீட்டு நல்ல சபையில வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உன் சிநேகிதம் யாரோடு இருக்கிறது மகனே, தேவ ஜனமே? இன்னைக்கு ஆண்டோட்ட கேளுங்க. 8 மணி நேர வேலையை மட்டும் எனக்கு தாங்க ராஜா, மற்ற நேரம்லாம் உங்க கூட நான் இருக்கணும் ஆண்டவரே. ஊழியம் செஞ்சாலும் நான் 8 மணி நேரம் அதிகமா உங்க கூட நிக்கணும் ஆண்டவரே. அதிகமா உங்க கூட தான் நான் நிக்கணும்ப்பா. எனது மணவாளரே, எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலையில் அவரை பார்த்து இனியவரே என்று சொல்ல பிடிச்சிருக்குதோ? Surely you are good in his presence. இனியவரே ஏசையா என்று சொல்லுங்க பார்க்கலாம். இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நான், உம்மைத்தான் நான், உம்மோடுதான். 2 கைய கும்பிட்டு உம்மோடுதான் பேசுங்க, பேசுங்க அவர்கிட்ட. இப்ப நீங்க பேசுங்க. இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நான், உம்மைத்தான் ஆவியில நிறைந்திருக்கிற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் ஓ ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் எங்கள் தேவையெல்லாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு எப்போதும் தேவை நீர்தானப்பா. ஆராதனைகளை தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க. உம்முடைய ஆளுகை பிரசனத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். இன்னைக்கு சங்கீதம் 100, ஆமென், 100, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை நம்ம இருக்கிற 5 வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் ம் ம்
ஆம். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அது இருக்குது என்ன சங்கீதம் விடு? ஸ்தோத்திரம் சங்கீதம். ஆமென். ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு ப்ரேயர். ஆமென். சொல்லுங்க, சங்கீதம் 100ல ஒரு ஃபுல்னஸ். தேங்க்ஸ் கிவிங்னா ஒரு ஃபுல்னஸ். ஆமென். தேவன் விரும்புகிறது. ஆமென். ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு வாஞ்சை உள்ள, ஒரு உற்சாகம் உள்ள, ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு சங்கீதம் தான் சொல்ல வேண்டும். ஆமென். சங்கீதக்காரன் எவ்வளோ அழகா வாஞ்சையா, நான் மாத்திரம் இல்லை, பூமியின் குடிகளை நீங்க எல்லாரும் பாடுங்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியாவில் இருக்கிற குடிகளே. நம்ம எத்தனை பேர் நம்ம நாட்டுக்காக நம்ம கரிசனை உள்ளவங்களா இருக்கிறோம்? ஆமென். சொல்லுங்க, எல்லாம் எத்தனை பேர் நம்ம கரிசனை உள்ளவங்களா இருக்கிறோம்? எத்தனை பேர் இந்தியாவுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றோம்? ஆமென். அல்லேலூயா. எழுப்புதலே எங்களுடைய வாஞ்சை. நம்ம எத்தனை பேர் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய காலகட்டத்தில் எழுப்புதல் இருந்தால் நல்லா இருக்கும், என் மூலியமா இருந்தால் நல்லா இருக்கும், என் ஆலயத்தின் மூலியமா இருந்தால் நல்லா இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட வாஞ்சையா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்தியாவின் குடிகளே, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? கம்பீரமாய் பாடுங்க. கதை தர சாத்திரமா? ஆமென். நான் மாத்திரம் இல்லை. ஆமென். ஆத்மா பாரம் உள்ள பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது, நான் மட்டும் ஆலயத்துக்கு வந்தா போதாது, என் குடும்பம் மட்டும் ஆலயத்துக்கு வந்தா போதாது. ஆமென். என்னுடைய கிராமம் சந்திக்கப்பட வேண்டும், என்னுடைய சொந்த பந்தங்களை ரட்சிக்கப்படணும். ஆமென். எங்களுடைய இந்தியாவில் இருக்கிற அத்தனை குடிகளும் அத்தனை ஜனங்களும் தேவனை அறிய வேண்டும். ஆமென். இப்போ ஒரு சிறு கூட்டமாய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். சிறுபான்மை மக்கள் அப்படிதானே நம்மள சொல்றாங்க, சின்ன கூட்டம். சொல்லுங்க, ஏசப்பா உங்க நாமத்தினால் நாங்க அங்கங்க சிறு கூட்டமா உங்களை ஆராதனை பண்றோம், உங்களை தொழுது கொள்ளுகிறோம், உங்களை பாடுகிறோம். ஆனா இது பெரு கூட்டமாய் நீர் மாற்றுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் மனதார, ஆண்டவரே இந்தியால ஆமென் எவ்வளவு அழகா ஃபாதர் பாடிருக்கல. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசு திருநாமம், ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. வாழ்விருக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆமென். சொல்லுங்க, கண் பார்க்கும் பூமியெல்லாம் இயேசுவின் கொடி பிறந்தா எப்படி இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற குடிகள் எல்லாம் இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று சொன்னா எப்படி இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவும் இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்ண வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். ஆமென். அதுதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய மனோ வாஞ்சையா இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாரும் உங்களை இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு நாளை நாங்க பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் உண்மை உள்ள தெய்வம். சொல்லுங்க, அவர்தான் நம்மளை ஆளுகிற ராஜா. அவரே வானத்தையும் பூமியும் சகல குடிகளையும் இந்த உலகத்தில் சுவாசம் உள்ள யாவையும் படைத்தவர் யார்? தெய்வம், இயேசு ராஜா. ஆமென். அல்லேலூயா. அவரையே தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க 3வது வசனத்தில், கர்த்தரே தெய்வம் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார்.
ஆமென். சொல்லுங்க, பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எதையோ தெய்வம் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட தேசத்தை விட்டு விலக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்கள் ஜனங்கள் அறியாமையில தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென். எத்தனையோ பேருக்கு யார் உண்மை உள்ள தெய்வம் என்றே தெரியலங்க. எல்லாரும் ஒரு விதத்தில் தேடல் தானே இருக்கிறாங்க. உண்மையான தெய்வத்தின் தேடல், தெய்வத்தின் தேடல். ஆமென். எல்லாருக்குள்ளே ஒரு தேடல் இருக்கு. உண்மையான தெய்வம் என்று யார் உண்மை உள்ள தெய்வம். அதனாலதான் வேற வேற காரியங்கள் அவங்களுக்குன்னே ஏற்படுத்திட்டு அவங்களுக்கே ஒரு தெய்வம் என்று வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, தெய்வம் என்று போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே, அறியாமை இருள் என் ஜனங்களுடைய கண்களிலிருந்து இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. இயேசுவே உண்மையான ஒளி. ஆமென். நீங்க தான் உண்மையான ஒளி. ஆமென். நீர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. உம்மிடத்தில் வர்றவன் எதுல நடப்பான்? ஒளியில நடப்பான். ஆமென். இருள் ஒரு இடத்துல சேருவது இல்லை. ஆமென். சொல்லுங்க, இருள்ல இருக்கிற ஜனங்கள் இப்ப கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம சொல்றோம்ல, வெளிச்சத்தை பார்த்தாங்க. ஆமென். சொல்லுங்க, இந்த நாட்கள்ல கிறிஸ்துமஸ்க்குள்ள நாட்கள்ல நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அறியாம இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்க. எத்தனை வருஷம் கிறிஸ்துமஸ் வருது போகுது, எத்தனையோ காலங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த காலகட்டத்தில் சொல்லுங்க, திரள் கூட்ட ஜனங்கள் உங்களே அறிகிற அந்த வெளிச்ச தண்டை நடத்தப்படுறதை நாங்கள் பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. உங்களை அறிகிற அந்த அறிவுக்குள்ள ஜனங்களை நீர் நடத்துங்கப்பா. ஆமென். அவங்களை குருடாக்கி வச்சிருக்கிற கட்டுகள் எல்லாம் நீங்க மாற்றுங்கப்பா. சொல்லுங்க, ஜனங்களுடைய மனதுல இயேசுவை தெய்வம் என்று சொன்னா அது போக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தெரியும், இயேசுவை குறித்து தெரியும். ஆனா அது உணர்வு கொள்ளாதபடிக்கு அவங்களுடைய மனது எப்படி இருக்குது? கல்லா இருக்குது. சொல்லுங்க, என் ஜனங்களை உணர்வுள்ள ஜனங்களாய் நீர் மாற்ற உம்மாலதான் முடியும். ஆமென். சொல்லுங்க, பார்வனுடைய இருதயத்தை மாற்றின என் தெய்வம் என் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றுங்கப்பா. உங்களை அறியட்டும் அப்பா. சொல்லுங்க, உங்களுடைய வல்லமையை எங்களுடைய ஜனங்கள் அறிய வேண்டும். ஆமென். நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர், பாடுபட்டீர், மரித்தீர். ஆமென். எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக நீர் மரித்தீர். உங்களுடைய ரத்தம் மட்டும்தான் எங்களுக்கு நல்வாழ்வையும் விடுதலையும் நித்தியத்தையும் கொடுக்க முடியும் சொல்லிட்டு ஜனங்கள் அறிய வேண்டும் என் ஆண்டவரே. ஆமென். ஏன்னா மிருகங்களின் ரத்தம் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. சொல்லுங்க, கிருபாதார பலியே. ஆமென். நமக்காக கிருபாதார பலியானவர். ஆமென். நமக்காக ரத்தத்தை சிந்தினவர். அந்த ரத்தத்தின் மூலமா தான் நம்ம கிருபாசனத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆமென். சொல்லுங்க, அதுதான் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த உலகத்திலும் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். சொல்லுங்க,
இயேசுவின் ரத்தம் இல்லாட்டா நமக்கு உத்தரவாதமே கிடையாது. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுவின் ரத்தம் இல்லாட்டா நமக்கு இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழ்றோம் உத்தரவாதமே இல்லை. ஆமென். இயேசுவின் ரத்தம் இல்லாட்டா நமக்கு பரிசுத்தத்துக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆமென். இயேசுவின் ரத்தம் இல்லாட்டா நமக்கு பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சொல்லுங்க, நாங்க இயேசுவின் ரத்தத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்பு? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ரத்த கோட்டைக்குள்ள நுழைந்து விட்டேன், எனக்கு எந்த தீமையும் கிடையாது. ஆமென். சொல்லுங்க, தீமை என்னை மேற்கொள்ள என் தேவன் விடவே மாட்டார். நான் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறேன். சொல்லுங்க, என் மீது தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு. மகிமையானவங்க மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். சொல்லுங்க, தேவனுடைய பலத்த காவல் என் மேலே இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, என் தேவனால நான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். அவர் இரவும் பகலும் தூங்காம என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பிசாசு எவனை முழுங்கலாம், எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலாம், எவனை இல்லாமல் ஆக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சுற்றி சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கனால ஓயாது எனக்காக என் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, நான் தட்டி கண் முழிக்கிற நேரம் கூட என் தெய்வம் என்ன பண்ணல, அந்த அளவு கூட என் விஷயத்துல அவ அஜாகிரதையாகவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை பாதுகாக்கிற தெய்வம். அப்போ நான் இந்த பாதுகாப்புக்குள்ள வந்துட்டேனே. ஆனா ஜனங்களோ பாதுகாப்பு இல்லாம சூறையாடப்பட்டு இருக்காங்களே. சொல்லுங்க, எங்க தேசத்துல பாதுகாப்பு உண்டா? பாதுகாப்பு இல்லையே. ஜனங்களுடைய வாழ்க்கை சூறையாடப்பட்டு கொண்டிருக்குதுங்க. ஆத்துமாவும் அவ்வளவுதான். ஏன்னா நரகத்துக்கு போற வழி ரொம்ப பெருசுங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. தேவனை அறிஞ்சவங்க எத்தனை பேர், எத்தனை பேர்? சொல்லுங்க, நான் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள வந்துட்டேன், உங்க சிறுகு நடுல வந்துட்டேன்ப்பா. என்னை பாதுகாக்கிறவர் அவங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமே. ஆமென். அல்லேலூயா. ஜனங்கள் சங்காரமாயிட்டு போயிட்டு இருக்காங்களே. கண்ணில் எத்தனை விஷயங்களை பார்க்குறோங்க. ஒரு நாள்லயே ஆக்சிடென்ட்ஸ்னால எத்தனை பேர் இறந்து போறாங்க. அப்படிதானா? எத்தனை பேர் பலவீனத்தில் கூக்குரல் இட்டுட்டு இருக்கிறாங்கங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டோம்னா உண்மையிலே சொல்கிறேன், நம்ம சில நேரத்தில் வீட்டில் அது இல்லை இது இல்லை இப்படி இருக்கோம் அப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பல நேரங்களை நம்மளை குறித்து ஒரு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சந்தோஷமாகவே இல்லை. ஆனால் கஷ்டப்படுகிற ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற அந்த இடங்களில் போய் பார்த்தோம்னா தேவன் நம்மளை எவ்வளவோ மேன்மையாக வைத்திருக்கிறான்னு நினைக்க தோணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அநேக பலவீனம் எங்களுக்கு வந்துச்சு தான், ஆனால் தேவன் எதை மேற்கொள்ள விடலையே. தேவன் எங்களை பாதுகாத்திருக்கிறாரே. ஆமென். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். ஆனாலும் நீங்க எப்படி இருக்குங்க? திடனா இருங்க, ஏன்னா நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. சொல்லுங்க, என்ன இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ள தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட ஏனெனில் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். ஆனா இதே உத்தரவாதம் இதே நம்பிக்கை தேவனை அறியாத ஜனங்களுக்கு இல்லையே. ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மாறாத நம்பிக்கை.
ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை, என்னை கைவிட போறதே இல்லை. சொல்லுங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தேவன் என்னை கைவிட போறதே இல்லை, அவர் என்னை விட்டு விலகிறதே இல்லைன்ற நம்பிக்கை எனக்கு. ஆனா தேவன் அறியாத ஜனங்களுக்கு அது இல்லையே. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. ஆமென். சொல்லுங்க, தேவனே ஜனங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுக்காக தான் இந்த ஜபங்களை ஏற்படுத்துறோம். ஆங்காங்க ஜபங்கள், ஆமென், ஆங்காங்க சுவிசேஷ கூட்டங்கள். எதுக்குங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை திரும்பி திரும்பி குழந்தைகள் ஆயிட்டு இருக்கிறதுக்கா? இல்லை. பாச சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ இருக்க வேண்டியிருக்கு, போதகர்களாக இருக்க வேண்டியது. ஆனால் சிலர் நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? சின்ன பிள்ளைகளாகவே பால் குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் நடத்துறது. எத்தனை பரிசுத்தவான்கள் எல்லாம் எவ்வளோ எஃபர்ட்டுகள் செஞ்சு செய்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? தேசத்தின் ஜனங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் மீட்டிங்ஸ் எல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. சொல்லுங்க, எவ்வகையானாலும் சரி ஆண்டவரே, ஏதாவது ஒன்று பண்ணி ஆனாலும் என்ன பண்ணணும்? என் தேசத்தின் ஜனங்கள் உங்களை அறிஞ்சிக்கணும். சொல்லுங்க, நானும் அந்த பாரத்தோட தான் இருக்க வேண்டும். நான் எவ்விதத்தையும் அறியாமல் இருக்க ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லணும். எந்த முயற்சியாவது நாம் பண்ணணும். ஆமே. அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அப்படி இல்லை. தருணம் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஆமேன். தருணம் கிடைக்கிற நேரங்களை இயேசுவை குறித்து சொல்லணும். ஆமேன். சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் நீர் அப்படி மாற்றும். அங்க இருக்கு பாருங்க கீழே, நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவரின் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாம் இருக்கிறோம். நம்ம அவங்கள உண்டாக்கல, அவர் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 115 இருக்கு பாருங்க. சங்கீதம் 115 சில வசனங்கள் இருக்கு பாருங்க. 3வது வசனம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவையும். ஆமென். சொல்லுங்க, நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சித்தமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவர். ஆமென். நம்ம பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், இங்கே நம்ம அவங்களை உண்டாக்கவே முடியாது. சொல்லுங்க, என் தெய்வம் கல்னால செஞ்சவங்க கிடையாது, மண்ணுனால செஞ்சவங்க கிடையாது. கீழே உள்ள வசனங்கள் இருக்கு பாருங்க. அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையா இருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய தெய்வம் பரலோகத்தில் இருக்கிற அவர் கல் இல்லை, மண் இல்லை, பொன்னால செஞ்சவரே இல்லை, மனுஷனுடைய கையின் செயல்பாடுகள் அவர் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, அவர்களுடைய வாயிருந்து பேசாது. ஆனா இந்த உலகத்துல மனுஷங்க என்ன பண்றாங்க? தெய்வத்தை கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு இதுல தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொள்றாங்க. அதுக்கு அவங்களே ஒரு சொரூபத்தை கொடுத்துக்கிடுறாங்க. சொல்லுங்க, அவங்க கண் இருந்து பார்க்காது, எங்கேயாவது பார்க்குமா? காது இருந்து கேட்குமா? ஆமே. அது ஏதாவது நடந்தது உண்டா? இருக்கிற இடத்துல இருக்கும். ஆனா நம்ம தெய்வம் எப்படி இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான காரியங்கள் எல்லாத்தையும் செய்கிறார். பரலோகத்தில் இருந்து என் தெய்வன் இந்த பூலோகத்தை இயக்குகிறார். ஆமென். சொல்லுங்க, என் தெய்வம் எங்களை இயக்குகிறார். ஆமென். இந்த பூலோகத்துடைய முழு கட்டுப்பாடு உடையவர் என் தெய்வம் தான். சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஆமென். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் the God of all power. ஆமென். வார்த்தையில வல்லமை இருக்கு. ஆமென். அவர் தொட்ட வல்லமை தான், அவர் நின்ன வல்லமை தான், அவர் பேசின வல்லமை தான், அவர் எது செய்தாலும் வல்லமை தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் ஆவியா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் காணக்கூடாதவர். சொல்லுங்க, காணக்கூடாதவர், மனுஷருக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் ஆவியா இருக்கிறார். நான் அவளை தொழுது கொள்றவங்க விக்கிரகத்துக்கு முன்னால நின்று தொழுது கொள்ளணும் இல்ல, இயேசுவின் சொரூபத்தை வச்சு தொழுது கொள்ளணும் இல்ல. எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமே. நான் இயேசுக்கு ஒரு உருவத்தை கொடுக்க என்னால முடியாது. ஆமே. ஏன்னா ஆவியா இருக்கிற தெய்வத்தை நான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமே. 2வது வசனம் பாருங்க. ஆலயத்துக்குள்ள எப்படி வரணும்னா, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட. ஆமென். சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு, serve the Lord with gladness
and come before him with joyful songs. எத்தனை பேர் ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோட வர்றீங்க? இன்னைக்கு காலையிலேயே குளிர், நைட்டே குளிர், கிடுகிடுன்னு இருக்கு. ஆனால் நைட்டே எப்பா எப்படி 8 மணிக்கு சர்ச்சுக்கு போகிறதுன்னு சிலர் நினைச்சவங்க சில பேர் இருக்கிறீங்க. சிலர் எப்படியாவது சர்ச்சுக்கு போகணுன்றது சிலர் இருக்கு. எப்படி சொல்லுங்க? எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனுடைய பிரசன்னம். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய மன மகிழ்ச்சி தேவனுடைய ஆலயம்தான், தேவனுடைய பிரசன்னம் தான். நினைக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் ஆலயத்துக்கு ஓடி வந்து விடும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆலயம்னா மகிழ்ச்சியா இருக்குது? ஆமென். ஏன்னா கர்த்தர் நம்மளை கண்டுபிடிக்கணும், ஒரு ஆலயத்தில் கண்டுபிடிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. என் தெய்வத்தை நான் கண்டுபிடிக்கணும், ஆலயத்தில் வரலாம், அவரை நான் ஆலயத்தில் பார்க்கலாம். ஆமென். 12 வயசுல அவர் ஆலயத்தில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ அவருக்கு ஆலயம்னா எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். ஆலயம் வந்தாலே அவருக்கு கோபம் அங்கே தான் வரும், அவருக்கு சந்தோஷமும் அங்கே தான் இருக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது? சொல்லுங்க. ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம், ஆமென், எனக்கு நல்லது, அது மேலானது. ஆமென் சொல்லுங்க. உயிரை பார்க்கல உங்க பிரசன்னம் தான்ப்பா. ஆமென். அதனால தான் தாவீதுடைய ஜெபம் ரொம்ப அதுல ஸ்பெஷல். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா, உங்க பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா. ஆமென். எனக்கு உங்க சமூகம் தான் வேணும், உங்க பிரசன்னம் தான் வேணும். எத்தனை பேர் இன்னைக்கு பிரசன்னத்தை வாஞ்சிச்சிருக்கீங்க? ஆமென். மகிழ்ச்சியோட. ஆமென். நான் சில நேரத்தில் சில வீட்டில் 4 பேர் மகிழ்ச்சியா, இப்போ 2 பேர் கிளம்புனா 2 பேர் பத்தி கூட்டு வர மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலைகள்லாம் மாறணும். ஆலயம் வந்தாலே நம்ம மகிழ்ச்சியாய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். கிளாட்னஸ்னா ரொம்ப சந்தோஷமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சிலருக்கு எங்கேயாவது டூருக்கு போனால் 3:30 பஸ் ரெடி ஆனாலும், எப்படி 3:30 காலைல போனோன்னா ஆட்கள் வந்துடுவீங்களா டூருக்கு? சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். டூருன்னா சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு யாரையாவது பார்க்க போனா ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்படி? சிலருக்கு அக்கா வீட்டுக்கு போறது பிடிக்கும், அண்ணன் வீட்டுக்கு போறது பிடிக்கும். அப்படின்னா லைட்டிலே தூக்கம் வராது. என்னென்ன பேசலாம், நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன காட்டலாம், நம்ம போய் என்னென்ன செய்யலான்னு இருக்கும். இன்கேஸ் அவங்க வர்ற மாதிரி இருந்தா என்னென்னலாம் வீட்டில் நடக்கும். வீடே உருமாறி போய்விடும். எப்படி? வீடு வேற மாதிரி ஆயிரும். ஏன்னா மகிழ்ச்சி. we express our feelings, joy. ஏன்னா நாங்க அதை விரும்புறோம்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று விருப்பம், அப்படிதானா? ஆனா எல்லாத்துக்கும் மேல தேவன் நமக்கு பிரியமா இருந்தான்னா, அதான் போன வாரங்களா பாஸ்டர் சொன்னாங்க, எருசலேமே என்னுடைய மகிழ்ச்சியிலே உன்னை அதிகமா நான் எண்ணாவிட்டால் என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளும். அப்ப எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்க. தேவனுடைய சமூகத்தை பாடுறதும் துதிக்கிறது தாவீதுக்கு. அப்படி இல்லாட்டா நான் மேல ஒட்டிக்கிட்ட பேச முடியுமா? இல்ல. அந்த அளவு தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறார். he is expressing. அப்படியெல்லாம் இருக்கும்னுட்டு நம்ம நினைக்கிறோமா? அப்படியெல்லாம் சொல்லுங்க. என் உயிரிலும் மேலானது உங்களுடைய சமூகம். எத்தனை பிரசன்னவான்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பாடிட்டு இருக்கும் போதே உங்க சமூகத்துக்கு வந்துடணும் ஆண்டவரே, ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே உங்க சமூகத்துக்கு வந்துடணும். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அப்படியே நடந்து இருக்குதுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்குள்ளே தான் எப்பவுமே இருக்க வேண்டும். சொல்லுங்க, உமக்குள்ளதான் இருக்க வேண்டும். நீங்க தான் எனக்கு எல்லாத்தை விட மகிழ்ச்சியா தெரியணும். ஆமென். அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். அறுசுவை
ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி மேலானது உம் பேரன்பு, மேலானது மேலானது பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். அதுல அழகா ஒரு வரி இருக்கும், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆமென். சொல்லுங்க, மகிமையை வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் மகிமையை வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். மகிமையை வாஞ்சிக்கிற ஜனங்கள் தேவனுடைய வல்லமை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அறுசுவை உணவு உண்வது பால் திருப்தி அடைகிறப்பா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் அவ்வளோ திருப்தியாக இருக்கு? ஒரு நாள் படிக்காட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஏதோ பண்ணணும், அதுதான் உயிரோட இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, படிக்காமல் இருந்தாலும் உள்ள ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஆவி செத்து போயிருக்குன்னு தான் அர்த்தம். ஆமென். சொல்லுங்க, இந்த உடலுக்கு ஆகாரம் எவ்வளோ முக்கியமோ என் ஆத்துமாக்கு தேவனுடைய வார்த்தை முக்கியம். தேவனுடைய வார்த்தை இல்லையா என் ஆவி பிழைக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய அனுதின போஜனம் என்னுடைய வார்த்தையா மாற வேண்டும், தேவனுடைய வார்த்தையாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிதான் இருக்கும். ஆமென். சொல்லுங்க, காலையில எழும்புனால வார்த்தையோட எழும்புறது. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை காலையில எழுப்புது? சிலருக்கு பாட்டு எழுப்பி விட்டுறது, நைட்டெல்லாம் பாடுது. ஒரு நேரம் சில பாட்டு காலை எழும்போது புது டியூன் வருது சிலருக்கு. அவங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகள், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும். இல்லைன்னா காலையில் எழும்போதே புலம்பிக்கிட்டு தான் போவோம் பிரசன்னத்தில் இல்லாட்டா. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரை கிருபை செய்யுங்கப்பா, வார்த்தையோடு நான் எழும்பணும், அந்த நாள் நான் வார்த்தையில் அமர்ந்திருக்கணும், அந்த வார்த்தை என்னை நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையானவர், அவர் நம்மளை நடத்த போதுமானவர். மகிழ்ச்சியோட வரணும்னு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு வசனம் சொல்லிட்டோம், சங்கீதத்தில் 2வது அதிகாரம் 10-11 ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க. சொல்லுங்க, நம்ம எப்படி தேவனை சகிக்கணும்? மகிழ்ச்சியோட ஒரு சமூகத்துக்கு வரணும். அதுக்கு அடுத்து பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். ஆண்டவர் சொல்ல, உணர்வடையுங்கள். எத்தனை பேருக்கு தேவனை பயபக்தியோட ஆராதனை பண்ணணும்னு உணர்வு இருக்கு? தேவ சமூகம் பயபக்திக்குரியதுங்க. சிலருக்கு தேவ சமூகத்துக்குரிய எந்த பயமும் இல்லை. என்ன தெரியுமா? அன்பு சில நேரத்தில் அட்வான்டேஜா எடுக்கப்படுகிறது. தேவன் நம்ம மேல காட்டிருக்கிற அன்பு அது மகா பெரிய அன்புங்க. அந்த அன்பை வச்சுட்டு சில நேரத்தில் அதை அட்வான்டேஜ் எடுத்து போயிட்டு இருக்கும். தேவன் என் பாவத்துக்கு தகுந்தமா என்னை கடிந்து கொள்ளல, தேவன் என் மேல கொஞ்சம் அமைதியா இருக்காருன்ன உடனே சிலர் ஆலயத்துக்கு வர்றத பயம் இல்லாம வர்றது, வசனத்தை கேட்கறது உணர்வு இல்லாம இருக்கிறது. எந்த உணர்வு கிடையாது. ஆலயத்துக்கு எப்படி வர்றோமோ அப்படியே போறோம், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படி வர்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சொல்லுங்க, நான் ஆலயத்துக்கு வந்தா நான் சேஞ்சா இருக்கணும், வார்த்தையினோட கூட பேசியிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த பலிபீடத்திலிருந்து வர்ற வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய சுபாவங்களையும் என்னுடைய உணர்வுகள், நம்மளுடைய மனதையும் சிந்தனையும் அது மாற்ற வேண்டும்.
ஆமென். நான் இருக்கிற மாதிரி வந்து நான் இருக்க மாதிரி போக கூடாது. நான் பயபக்தி உள்ளவளா வந்தேனா, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிட்டு நான் வந்தேனா, தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட பேசு. வரும்போதே சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு கூட என்ன பேச போகிறேன். ஆராதிக்கும் போதே ஒரு பயம் இருக்கணும். யாரு பார்க்கணும்னு ஆராதிக்கிறது, நம்ம தேவனை தான் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை தான் நான் ஆராதிக்கிறோம். நாங்க நிக்கிறது பரலோகத்துக்கு முன்னால நிக்கிறோம், சிங்காசனத்துக்கு முன்னால நிக்கிறோம். ஆமென். அங்க நிக்கிறதுக்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. சொல்லுங்க, நான் வந்து தேவனை ஆராதிக்கும் போது நான் பயந்து, உலகத்தார்ல நீங்க யோசிச்சு பாருங்க, விக்கிரகத்துக்கு வழிபடுறவங்க எந்த அளவாய் பயந்து 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 பண்றாங்க சொல்லுங்க சிலர். ஆனா நம்ம எந்த பயம் இல்லாம இருக்கிறது சொல்லுங்க. ஆலயம்ன்றது நான் இஷ்டத்துக்கு வந்து போற இடம் கிடையாது. சொல்லுங்க, நான் இஷ்டத்துக்கு வந்து போற இடமும் ஆலயம் கிடையாது. நான் இஷ்டத்துக்கு மாதிரி பேசுறதுக்கும் ஆலயம் கிடையாது. சொல்லுங்க, நான் சும்மா பேசுற ஒரு வார்த்தைக்கு தேவன் முன்னால் நான் கணக்கு கொடுக்கணும். சும்மா நான் ஒரு பார்வை விட்டாலும் அங்கே தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். சொல்லுங்க, ஆலயத்துல யார் யார் என்னென்ன பண்ணுறா. சிலர் ஆலயத்துக்கு வர்றவங்க அப்படிதான். நான் உங்களை சொல்லலை, வேற சர்ச்சை சொல்றேன். சிலர் ஆலயத்துக்கு வர்றது எப்படி தெரியுமா, யார் யார் என்னென்ன போட்டிருக்கா, என்னென்ன பண்ணியிருக்கிறா. சொல்லுங்க, நான் எதையும் காட்டவும் வரல, எதையும் பார்க்கவும் வரல. ஆமென். ஆலயத்துக்கிட்ட நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு நான் காட்டுறதுக்கு ஆலயத்துக்கு வரல. யார் யார் என்னென்ன வச்சிருக்கேன் நான் பார்க்கறதுக்கு நான் ஆலயத்துக்கு வரல. நான் தேவனுடைய மகிமையை பார்க்க தான் ஆலயத்துக்கு வருகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். நான் ஒன்ஸ் ஆலயத்துக்கு வந்துட்டேனா வார்த்தை இல்லாம போகக்கூடாது, தேவனுடைய தொடுதல் இல்லாம நான் போகக்கூடாது, ஒரு மாற்றம் இல்லாத நான் ஆலயத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்போ ஒரு தொடுதலும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ ஆவியானவர் உன் கூட என்ன பண்ண இடைவிடலன்னு தான் அர்த்தம். நீ விட்டு கொடுக்கல. உனக்குள்ள தேவனை குறித்து எந்த பயமும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வாஞ்சையும் இல்லை. அப்படி வர்றது வேஸ்ட். சொல்லுங்க, இத்தனை நாள் நான் அப்படி இருக்கலாம், ஆனா நான் இனிமே அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஆமென். கர்த்தரை கண்டடைகிற நேரம் இதுதான், நான் கண்டடையணும். ஆமென். தாவீது சொல்றாரு தெரியுமா, நான் மண்ணுக்குள்ள போயிட்டா, நான் கல்லறைகளுக்குள்ள போயிட்டா அது உங்களை துதிக்குமா? இல்லையே. சொல்லுங்க, உயிரோட இருக்கிற நாள்ல நான் உங்களுக்கு ஆராதிக்க முடியும், நான் செத்த பிறகு உங்களை ஆராதிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்நாட்கள் புகையை போன்றது, போயிட்டே இருக்கும். ஆமென். புரியுதா? சொல்லுங்க, நான் உணர்வு அடையணும் ஆண்டவரே. ஆமென். பயத்தோடு உங்க சமூகத்துக்கு நான் மகிழ்ச்சி இருக்கணும். பாருங்க, மகிழ்ச்சி இருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயம் இல்லாம போகக்கூடாது. ஆமென். புரியுதுங்களா? மகிழ்ச்சி இருக்கணும். அதே மாதிரி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 66 இருக்குது. அவர் நாமத்துக்குரிய சங்கீதம் 66 1-2 பாருங்க. ம் 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 பாருங்களேன். ஆமென். அவர் மகத்துவமுள்ள தெய்வம். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் மகத்துவம் உள்ளவர். பூமியில எந்த நாமத்துக்கு இல்லாத ஒரு நாம மகிமை அவருடைய நாமத்துக்கு உண்டு. ஆமென். பிதாவானவர் சகல அதிகாரத்துக்கு மேலான அதிகாரம் அவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, நியாயத்திற்கிற அதிகாரத்தையும் தேவன் குமாரனாக இருக்கிற கிறிஸ்து கையில கொடுத்து வச்சிருக்கிறதுனால நான் என்னென்ன காரியங்கள் பயம் இல்லாம செய்யறேனோ அத்தனை காரியங்களுக்கு நான் கிறிஸ்துவானவர் முன்னால நின்னுதான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ சர்ச்சில் செய்யறதுக்கு நாங்கள் எந்த அளவாய் நிற்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆலயம் வரும்போது, தேவ பிரசன்னம் வரும்போது துணிகரமாய் நிற்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க? செத்து போயிட்டாங்கங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அப்போ எப்படி பண்ணணும்? நம்ம பயத்தோட. சொல்லுங்க, சில நேரங்களில் பயம் இல்லாமல் பேசாதீங்க. தேவ சமூகத்தில் இருந்த வார்த்தையை அசால்ட்டாக என்னாதீங்க. ஊழியக்காரங்களும் அசால்ட்டாக பேசுறது சில நேரத்தில்.
அதனால தான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். டைம் ஆகிட்டு இருக்கு பாஸ்டருக்கு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தாவீது சவுல் வந்து நல்லவனா இல்லை, தாவீதை வாழவே விடலை. துரத்தி 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 ஒரு அவனை கொலை கொலை பண்ணுறதுக்குனே நிற்கிறான். நான் என்ன சொல்லிப்போம், கொலைகார பைய என்னை வாழ விடலை, வாழ விட மாட்டேங்கிறான், துரத்தி துரத்தி பண்ணுறான். ஆண்டவரை அவனை அழித்து விடும், அவனை கொன்று விடும். அவன்லாம் ஒரு மனுஷன், எத்தனை சொல்லுவோம். ஆனால் தாவீதுடைய மனசில் இருந்து ஒரே காரியம், அவர் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. ஆமென். உங்களுக்கு அந்த பயம் இருக்கணும். ஈஸியாக பாஸ்டர்ஸ் பேசுறது சொல்லுங்க, எந்த ஊழியக்காரங்களை, எந்த பரிசுத்தவான்களையும் சில நேரத்தில் தேவனை பேசுறது கூட துணிடுறோமே. நீங்கள் எல்லாம் ஒரு கடவுளா, எத்தனை நாள் ஒளி போடுறோம், ஏன் எனக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? சொல்லுங்க, நான் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் தேவன் முன்பாக விசாரிக்கப்படுமே, நான் நிற்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, நான் பயத்தோடு ஒவ்வொரு காரியங்கள் சொல்லுங்க, நான் எது செய்தாலும் சர்ச்சில் சொல்லுங்க, நான் சர்ச்சுக்கு வரேன், நான் சொல்கிறேன், ஏன்னா சர்ச்சுக்கு வரேன், நான் எது செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கென்று நான் செய்யணும், தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யணும். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் செய்ய வேண்டும். சொல்லுங்க, மனுஷனுக்காக அல்ல, என்னுடைய புகழ்ச்சிக்காக அல்ல, என் தெய்வத்துக்காக தான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு கெத்சமனே தோட்டத்தில், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் உங்க திட்டத்தின் எல்லா விஷயத்திலும் தேவன் திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, தேவனை தான் உயர்த்துறது. சொல்லுங்க, நான் எல்லா காரியங்களையும், ஜீவனானாலும் மரணமானாலும், என்னுடைய என்ன சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, என்னுடைய காரியங்கள் தேவனுடைய நாமத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமை தான் கொண்டு வரணும். ஏன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய மகிமைக்கும் ஆலயத்துக்கும் எந்த காரியத்துக்கும் ஏன் நிமித்தம் என்ன வரக்கூடாது, அங்க ஒரு களங்க வரக்கூடாது, தேவ மகிமை தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அந்த ஒரு கவனம் இருக்கு. சர்ச்சுக்கு வருதுன்னா நம்மளுடைய நடைகளை ரொம்ப சரிப்படுத்தணும். சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? பைபிளை நாங்கள் வாசிக்கிறோம்ல, நம்முடைய நடைகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க, உலகத்தாருக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ என்ன செய்தாலும், என்ன எப்படி யோசேப்பு வாழ்ந்தாரோ அதே மாதிரி தேவன் எப்பொழுதும் சொல்லுங்க, அவரை உண்மையா ஆராதிக்கிறவங்க, உண்மையா நேசிக்கிறவங்க இருக்கிறாங்களா? அந்த தேவன் பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். அந்த ஒரு பயம் நமக்குள்ள கட்டாயமா இருக்க வேண்டும். ஆமென். கடைசியாய் 104 இருக்கு பாருங்க, அவர் வாசல்களில் துதிகளோடும் அவர் பிரகாரங்களில் அவரை துதித்து. ஆமென். எங்க போயிட்டீங்க எல்லாம்? எங்கே காணாம போயிட்டீங்க போலியே. ஆமென். சொல்லுங்க, இன்னொருக்க வாசிங்களே. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, with thank enter his gates with thanksgiving and praise. சொல்லுங்க, துதி செலுத்தினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், தேங்க்ஸ் கிவிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை உயர்த்தி பாடுற பாடல்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிச்சுவேஷன் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் தான் நமக்கு. சிச்சுவேஷன் சாங்ஸை விட அவருக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். அவரை உயர்த்தினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். எத்தனை பேர் தேவனை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறீங்க? எப்பவுமே சொல்லணும், நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவன் இல்லை, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. சொல்லுங்க, தெய்வமே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. ஆலயத்துக்கு வந்தா நன்றி தான் ஃபர்ஸ்ட், பெட்டிஷன் நெக்ஸ்ட். சொல்லுங்க, தேங்க்ஸ் கிவிங் ஃபர்ஸ்ட். ஆமென். பிரைசிங் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, உயர்த்துதலும் துதித்தலும் என துதிகளின் மத்தியில. ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி துதி எல்லாருக்கும் தகுக்காது, செம்மையா அவங்களுக்கு தான் தகும்.
நீங்கள் செம்மையாக இருந்து நல் வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கு பயந்து நீங்கள் ஏறெடுக்கிற துதியை என் தேவன் அங்கீகரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடைசி வசனத்தை போட்டு வாசிச்சிருங்க. லாஸ்ட் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. சபையாரெல்லாம் கை தூக்கி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. God bless. சங்கீதம் 94க்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். சங்கீதம் 94 15ஆம் வசனத்தை வாசிங்க. படிங்க. நியாயம் போதும். நீதிமான்கள் வாழ்க்கையை நோக்கி நியாயம் திரும்புகிற காலகட்டத்துக்குள்ள நாம் வந்துவிட்டோம் என்பதை நான் கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. என்னுடைய நியாயம் என்னிடத்தில் வரும். சத்தமா சொல்லுங்க. நியாயமா இருக்கிற ஆட்கள் இதை சொல்லுவாங்க. ஆமென். சிந்தனையில, செயலில், வாழ்க்கையில நியாயமா நடக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். ஆமென். சொல்லுங்க. நினைச்ச மாதிரி இருப்பேன், சத்தமா பிடிச்ச மாதிரி பழகுவேன், பிடிக்காட்டா வெட்டிட்டு போயிருவேன். இது மனுஷன். ரட்சிக்கப்பட்டவன் நான் நினைச்ச மாதிரி இல்லை, என்ன குறிச்சு அவர் நினைச்ச மாதிரி இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய வாழ்வின் நியாயம் என் பக்கமாய் திரும்பும். ஆமென். இதனுடைய பின்பகுதி சொல்லுகிறது பாருங்க. செம்மையான இருதயத்தார் யாவரும். அல்லேலூயா. உங்க இருதயம் செம்மையான இருதயமா இருந்துச்சுன்னா நியாயமும் நீதியும் தான் நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள்ல ஒரு வார்த்தையை பார்க்க முடியும் தானே? வாசிங்க. நீதிமொழிகள் அதனுடைய பலியிடுகிறதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லியிருப்பார் பாருங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 21 வாசிங்க. வாசிங்க. பலியிடுகிறதை பார்க்கிலும், எல்லாரும் சொல்லுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்படி வாயை திறந்து சொல்றதை விட வாழ்க்கையில நியாயமா நடக்கணும், நீதியை செய்யணும். அல்லேலூயா. எந்த கோயிலுக்கு போறிய, எந்த ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்குறீங்க வச்சு பரலோகம் போக முடியாது. ஆமென். நியாயமாய் நாம் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்த ஒரு சிந்தனை நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். எல்லாம் பைபிளை திருப்புங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 6:12. நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை. அப்போ நீதி நியாயங்கள் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய கட்டளைகள் இருந்து, வேதத்தில் இருந்து. அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த நான் உன் தகப்பனாகிய தாவீதோட என் வார்த்தைகளை. கவனிங்க. சாலமோன்ட்ட சொல்றாரு, இங்க பாரு, உங்க அப்பா கிங் ஆஃப் கிங்ஸ், நீயோ ஞானத்துல தேர்ந்தவன். உன் வாழ்க்கையில நான் உங்க அப்பாவுக்கு சொன்ன வார்த்தை நடக்கணும்னா நியாயமும் நீதியும் செய். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. உயிர் போனாலும் நியாயமும் நீதியும் செய்யறத நான் என்ன பண்ணிட மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். வசனம் என்ன நியாயம் சொல்லுது அதான் செய்ய முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க.
அப்போ இந்த மாதிரி வைராக்கியமா நின்னீங்கன்னா உங்ககிட்ட உங்க உரிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க தலை மேல திரும்பி வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த 94ஆம் சங்கீதத்துக்கு வந்துருங்க வேகமா, நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 14வது வசனம் பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் அந்த கையை எப்படி பிடிச்சிருக்கிறார் தெரியுமா? ஜூடா வாமா வா, உன்னைய கொஞ்சம் அடிக்கடி எழும்பி சீக்கிரம் வாடா, போயிட்டு வந்ததே டயர்டா இருக்கோ, கையை கொடு, நல்லா பிடி, நீ இருக்கமா பிடி, எனக்கு வலிக்கலையே உனக்கு வலிக்குமே. உண்மையில இப்படிதான் பிடிக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு. இந்த கைய கொஞ்சம் கூட விட மாட்டார். பொதுவா போத்தாங்க, தேங்க்யூமா. பொதுவா துக்க வீடுகளுக்கு போறப்போ அந்த கையை பிடிக்கும் போதே அந்த ஒரு உணர்வு, சரி இவங்களும் நம்ம கூட இந்த துக்கத்துல பங்கு பெறாங்க. ஒரு துக்கத்திலேயே ஒரு 2 நிமிஷம் கொடுக்கப்படுற கை அந்த ஆறுதலை கொடுக்கும்னா, நான் உன்னை விட்டு உன்னை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம எல்லாரும் பூரண யோக்கியர்களா ஒரே நாள்ல மாறிட முடியாது. பூரணராகும்படி கடந்து போகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த பூமிக்குரிய எல்லாம் என்ன பண்ணப்படும்? கூடவே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குமே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை நெகிழ விடுகிறதில்லை. சொல்லுங்க, தம்முடைய சுதந்திரத்தை. இந்த சுதந்திரம் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு தெரியுமா? உரிமை சொத்து. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்கன்னா, ஏசப்பாவுடைய. நான் எனக்குரியவனே கிடையாது. ஹல்லேலூயா. தம்பிமார் டே எல்லாம் கவனிங்கடா. நான் யாருடைய உரிமை சொத்து? என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னிடத்துல என்ன இல்லை? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? விலையேறப்பட்ட ரத்தம் கொடுத்து. நான் கொஞ்சம் ஆழமா வர விரும்புறேன். தயவு செய்து நீங்க அவசரமா நிக்காதீங்க. நான் கொஞ்சம் ஆழமா இருக்க விரும்புறேன். நீங்க கடந்து போகிற உங்க வீட்டு நிலைமை, உங்க வருத்தங்கள், உங்க போராட்டங்கள் நடுவில் ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் சொல்லுவாரு, நீ என் உரிமை சொத்து அப்படிம்பார். ஆமென். இதில் நீங்கள் கீழே 94ஆம் சங்கீதத்தில் சில வாக்குத்தத்தங்களை படிச்சிருங்க. நான் டக்குண்டு தேவையானதுக்கு நேரம் கடந்து போயிருந்தேன். 94ல் நீங்கள் 17ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் எனக்கு எத்தனை பேர் நெஞ்சில் கை, இதை சரியான மொழியில் சொல்லுங்க. ஏசப்பா கூட இல்லாமல் இருந்திருந்தா நான் செத்து ரொம்ப நாள் இருக்கும். ஆமென். ஏன்னா என்னை அவர் எந்த சொத்தா வச்சிருக்கிறாரு? சூப்பரா சொன்னீங்க. இன்னும் உறக்க சொல்லுங்க உலகிற்கு, நான் அவருடைய உரிமை சொத்து. உன்னை தொடுகிறவன் விளையாட்டுக்கு சொன்னாரா? இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை, உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு யோனாவின் குமாரனாகிய சீமோனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்ல, இவர்கள் எல்லாரிலும். இன்னைக்கும் கேட்கிறார். அவர் திரும்ப திரும்ப அதுக்கு தான் ஏங்குவார். சொல்லுங்க, அவர் எனக்கு துணையா இருக்கிறார். சொல்லுங்க, அவ்வளவு சீக்கிரம் ஒரு தலைமுடிய கூட யாரும் பிடுங்க முடியாது. அதனாலதான் மாம்சத்தில் இருக்கிறவன் திட்டுறான், நீ ஒரு அப்படிங்க. அவனுக்கு அந்த வேகம் இருக்கு. நீங்க மனசுல ஒரு நிச்சயம் இருக்கணும், ஆடுறா ராசா ஆடு, என்னனாலும் பண்ணு, நீ ஒன்னும் என்கிட்ட என்ன பண்ணிக்கிட முடியாது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு?
அந்த 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் கவனமாக படிக்கணும்படி இன்னைக்கு சொன்னார். நான் அதை மட்டும் தெளிவாக சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிருவேன். ஆனால் நான் தேவன் பேச வேண்டியது உங்களுக்கு நான் பேசணும். பாருங்க, கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு யாருக்கு குழி வெட்டுறது? ஏங்க, இறந்து போனவங்களுக்கு தான் குழி வெட்டுவாங்க. இங்க யாருக்கு குழி வெட்ட வேண்டியிருக்கு? எனக்கு இதை கொஞ்சம் தியானிச்சப்ப எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. உங்க கூட சேர்ந்துதான் அதை ரொம்ப தியானிக்கணும்னு நான் அதை அப்படியே வச்சுட்டு வந்திருக்கிறேன். என் கூட சேர்ந்ததை தியானிப்பீங்களா? கவனிங்க. இந்த நியாயம் நீதி இடத்துல திரும்பணும் அப்படின்னா முதல்ல நீதிமான் என்ன தெரியுமா? அவன் அமர்ந்திருக்கணும். சத்தமா சொல்லுங்க. வாயை மூடி, கையை கட்டி, முழங்கால் போட்டு கர்த்தர்ட்ட மாத்திரம் பாரத்தை இறக்கி வச்சுட்டு வசனம் சொன்னபடி இது யுத்தம் உங்களுடையது. யாருடையது? நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? பக்கத்துலையும் இந்த பக்கம் அந்த பக்கம். நீ சும்மா இருந்தாலே ஜெயம் வந்துருமாடா. எதுக்குடா போட்டு குரங்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற? 10 பேருக்கு போன் அடிச்சுனா அப்படி இல்லை. இந்த ரொம்ப போன் அடிச்சு விளக்கம் கொடுத்தாலே, தானா விளக்கம் கொடுத்தாலே தப்பு எங்கதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். தப்பு செய்யாதவெல்லாம் ரொம்ப தைரியமா இருப்பாங்க. ஆமா, தப்பு செஞ்சவன் தான் ரொம்ப. ஆனா சில நேரத்தில் தவறு செய்யாதவர்களுடைய மனசு அப்படியே வேதனைப்படும். கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஆண்டவரோ, இது ஒரு தீங்கின் காலம், நீ எப்படி இரு? அமர்ந்துரு. அந்த தீங்கின் காலம் எவ்வளவு நேரம் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கான வார்த்தை தான் அவனுக்கு என்ன வெட்டுற வரைக்கும். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது, அவனுக்கு ஜெயில் கட்டி முடிக்கிற வரைக்குமா. அவனுக்கு அவனுக்கான ஒரு முடிவுக்கான இதுல பியூட்டி எங்க தெரியுமா? பிசாசுக்கும் அவனுடையவர்களுக்கும் ஏற்கனவே நரகம் ரெடி. இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பாருங்க, நீங்க சங்கீதங்களின் புஸ்தகத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா சில வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். 7:15 வாசிங்க. சங்கீதம் 7:15. எல்லாரும் சொல்லுங்க. யாரு இது? வெட்டினவன் யாரு? முந்தின வசனத்தை படிங்க. 14. இதோ எப்பா நம்ம பக்கத்துல தான், நம்ம வீட்டில் தான், நம்ம சொந்த பந்தத்துல தான், வேலை பார்க்குற இடத்துல தான் பொய்ய சொல்லி சாதனையாளரா மாறுறதுக்கு அவ என்ன வேதனைப்படுறாவலாம்? தீவினையை. இது யாருக்கு எதிர? தேவ பிள்ளைக்கு எதிர. பொய்ய என்ன பண்ணுகிறாங்க? இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க என்ன வெட்டுறாங்க? வெட்டுறது யாருக்கு? நீதிமானுக்கு. வெட்டுறது யாருக்கு? நீங்க சத்தமா சொல்லணும் என் கூட. ஆழமாக்குறது யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஆனா அவனை வெட்ட வைக்கிறது யாரு? கர்த்தர். நல்லா கவனிங்க ஐயா. அவனுக்கு அவனையே குழி வெட்ட வைக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் ஏசப்பா சும்மா இருக்காரு, நீங்கள சும்மா எங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர்? ஹலோ, ஏசப்பா சும்மா இல்லை. அவரு சிங்காசனத்துல தான் இருக்காரு. உங்களையும் சும்மா இருக்க சொல்லிட்டாரு. எல்லாரும் சொல்லுங்க, அவன் பண்ற அத்தனை வேலையும் எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான வசனம் இருக்குது. நான் அதை கொஞ்சம் சரியா நீங்க படிக்கணும். படிச்சுட்டா அப்ப நான் சும்மா இருக்கேன் ஆண்டவரே, நான் பாட்டுக்கு காலைல ஜெபம் பண்ணுவேன், நான் பாட்டு பேசுறவன் பேசட்டும், திட்டமிடுறவன் திட்டமிடட்டும், வெட்டுறவன் வெட்டட்டும். எல்லாம் யாருக்கு தான்?
ஆமென். சங்கீதம் 57:6 பாருங்க. சங்கீதம் 57:6 என்ன வைக்கிறாங்க? என்ன ஆயிட்டு? சும்மால இவன் இருந்த தொய்வு வேற. நம்ம ஆட்கள் பாருங்க, கொஞ்சம் யார் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம மூஞ்சி அதுக்கு மேல செத்து போயிருது. அப்படி இருக்கக்கூடாது. அவன் மூஞ்சி எப்படி? அவன் செத்த மூஞ்சிக்காரன் தான். எப்படிதான்? எல்லாரும் சொல்லுங்க. நீங்க தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. என் காலுக்கு என்ன வச்சுட்டாங்க? கண்ணி வச்சுட்டாங்க. தொய்ந்து போயிட்டு நடு குழியில விழுந்துட்டாயா? வெட்டினது யாரு? என் கூட கரெக்டா சொல்றீங்க. அடுத்த பாயிண்ட கரெக்டா சொல்லுங்க. வெட்ட வச்சவர் யாரு? யார வச்ச யாருக்கு வெட்டுறாரு? சூப்பரா சொன்னீங்க. சத்தமா சொல்லுங்க. அவனை வச்சு இன்னைக்கு கிச்சன்ல போய் நல்லா டான்ஸ் ஆடுங்க. அவனை வச்சு இன்னைக்கு உங்க பெட்ரூம்ல போய் நல்லா டான்ஸ் ஆடுங்க. அவனை வச்சு அவனுக்கே வெட்டுறாரு. அவன் நினைக்க நான் யாருக்கு வெட்டிக்கிட்டு இருக்கேன்? நான் யாருக்கு வெட்டிக்கிட்டு இருக்கிறேன்? கவனிங்க. மொர்தெகாய் ஆமான வனங்களங்கிறதுனால அவனுக்காக தூக்கு மரம் 1 அடி இல்ல 2 அடி இல்ல, எத்தனை? 50 அடி 50 முழை உயரம். ஆனா இவன் பார்த்து பண்ணின தூக்கு அத சொல்லப்படாது, அவனுக்கே செஞ்சிருக்கான். இததான் நம்ம ஊர்ல இப்போ எல்லாரும் சொல்லிட்டு அவள சொந்த காசுல இவர் என்ன வச்சாரா? சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருந்து கெட்ட வார்த்தையா வருதுன்னா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, சூப்பரா உனக்கு அது திரும்ப தலைமையிலேயே வருது. நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஜெபம் பண்றதுக்கு 1000 வேற வார்த்தை சொல்லட்டும். அல்லேலூயா. எவ்வளவு இப்போ இவனை அவன் மனசு அவனுக்கு எதிர இப்படி வச்சு தூக்கு மரம் ஒரு பக்கம், அந்த பக்கம் நியாயமும் நீதியுமா நடந்த மொர்தெகாய்க்கு அவனுக்காக எங்க டெய்லி டைரியில எழுதி வச்சிருக்குது. அந்த அரண்மனையில ராஜா காதுல கேக்குது. அப்போ இவன் இவங்களை குறித்து பேசணும். அங்க வர்ற நேரத்துல கர்த்தர் ஏற்கனவே அங்க வேற காரியத்தை பேசி வச்சிருக்கிறாரு. ஆமான்ட்ட கேட்குறாங்க. ராஜா என்ன கேட்குறாரு? ராஜா கனம் பண்ண விரும்புகிற இவர் நினைச்சுக்கிட்டாரு எண்ணிய இல்லாம எனக்கு இது இன்னைக்கு சமீபத்தில் 2-3 நாளா ஆண்டவர் திட்டமா சொன்னார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆடுறவனையும் ஓடுறவனையும் குதிக்கிறவனையும் போற அளவுக்கு பண்ண விட்டுட்டு அத்தனை அகலம் நீளம் எல்லாம் பண்ணி ஏலே ராசா நடுவுல விழுறா. எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க. நியாயம் இல்லாதவன் எல்லாம் நடுக்குழியில, நியாயம் உள்ளவனோ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய். ராஜா கனமன விரும்புகிற மனுஷன் இவன் தான் என்று சொல்லி ஊரெல்லாம் சொல்லுகிறபடிக்கு கர்த்தர் மகிமையாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. அநியாயக்காரர் எவ்வளவு பேர் வந்தாலும் நான் என் நியாயத்தை மாத்திக்கிட போறதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் தீங்கு நாள்ல எப்படி இருப்பேன்? அமர்ந்திருப்பேன். அவர் எல்லா வேலையும் என்ன பண்ணிடுவாரு? சரி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:9. எனக்கு இதை கவனிக்கிற தேவ பிள்ளையே, வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுற நபரா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் ஒழுக்கத்துக்குள்ளேயே வரல.
வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுற, கவனிங்க, வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுற யாரா இருந்தாலும் தீமைக்கு தீமை செய்யறவங்க அவங்க ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவங்க. ரெண்டாவது, மற்றவங்களை நீங்க உதாசீனம்னா என்ன தெரியுமா? மதிப்பு கம்மியா பார்க்கறது. நீலாம் எனக்கு ஈக்குவலா, அவளா எனக்கு சமமா, எங்கெங்க நெஞ்ச நிமிக்கிறீங்க? மனத்தாழ்மை உள்ளவன் தான் கனம் அடைவான் என் சத்திய வேதம் சொல்லுகிறது. சிலர்லாம் பேசுறது, நான் ஜெபம் பண்ணிட்டோம், ஓ என்னது பேய் அது, என்னது நான் மட்டும் முழங்கால் போட்டுட்டேனோ? நீ தான் போடலையே. நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணியிருந்தா, நீ ஒழுங்கா முழங்கால் போட்டிருந்தாதான் தாழ்மை உள்ளவனிடத்துல தான் கிருபை பெருகுங்கிறது புரிஞ்சிருக்குமே. மனைவி நான் உதாசீனம், சில துணிகர தாய்மாருக்கு கணவர்னா உதாசீனம், பிள்ளைகள்னா உதாசீனம், மருமக்கமார்னா அதை விட. யாரையும் இருதயத்துல கூட வசனம் சொல்லிருக்குது பைபிள்ல, ராஜாவை உன் இருதயத்திலும். அது ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு. புதிய ஏற்பாட்டு படி இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் வாலிபர் எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரி இருந்தா. நான் தான் சொல்றேன், இந்த சர்ச்சில் இந்த குட்டி பிள்ளைகளை கூட நான் ராஜா மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இது ஏசப்பா கொடுத்த பிள்ளைகள். ஒரு நாளும் நம்ம சர்ச்சில் வந்துட்டாவ இவங்க எங்க, நீங்க கர்த்தருடைய மந்தை, சொல்ல போனா நீங்க அவருடைய மனவாட்டி. நாங்க அந்த மனவாளுடைய தோழரா நின்று இந்த மனவாட்டி ஆயத்தை பண்ணி கொண்டு போய் நாங்களும் அதுல ஒரு ஆளா இருந்து அந்த மனவாளனுக்கான மனவாட்டியா ஆயத்தமா இருக்கணும். யாரையும் உதாசீனம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மாம்சத்தில் இருக்கிறவங்களோட ரொம்ப ஒட்ட முடியாது எங்களால். எங்களுக்கு மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க வேதம் கட்டளை இடலை. ஒரு நாள் உதாசீனம் பண்ணிடாதீங்க யாரையும். பேசாது, என்கிட்ட பேசவே செய்யாது. யார்கிட்டங்க யார்கிட்டங்க? ரொம்ப பேர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இதனாலதான் இழக்கிறீங்க. அசட்டை பண்ணாதீங்க யாரையும். எல்லாரையும் கனம் பண்ணுங்க. நீங்க கனம் பண்ணும் போது மட்டும்தான் உங்களிடத்துல நியாயம் நீதியின் இடத்துல திரும்பி வரும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களை அமர்ந்திருக்க பண்ணியிருக்கிறார்னா அவனுக்கு அவனை வச்சே என்ன வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு? எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. எல்லாரும் நெஞ்சில் கேள்வி சொல்லுங்க, நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சாயலா மாறிக்கிட்டே இருப்பேன். அவர் என்னை அவரை போல ஒரு பக்கம் மாத்திக்கிட்டு இருக்க, அந்த பக்கத்தில் பிசாசுக்கும் அவன் கூட்டத்துக்கும் சப்போர்ட் பண்ண அவங்க ஏற்கனவே அவன் தலைவனுக்கு நரகம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அவன் தலைவனுக்கு இவங்களுக்கும் நித்திய அடுத்து படு அவங்க வெற்ற குழியில. ஏன்னா சங்கீதத்தில் 10 இருக்கு பாருங்க, 10 அந்த வார்த்தை தெளிவா இருக்கு. இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. 2ஆம் வசனம் பாருங்க, நீங்க 1, 2 கரெக்டா படிக்கணும்னா வசனத்தை சரியா கவனி. எல்லாம் திருப்பிக்கிடுங்க, 1 படிங்க. கர்த்தாவே ஏன் துன்பம் நேருகிற சமயம் நமக்கு மாம்சத்திலிருந்து பார்க்கிறப்போ கஷ்டப்படும் போது யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறா? கர்த்தரு. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அவர் சொல்ல, நான் அங்க வர வேண்டியதே இல்லை செல்லம். ஏன்? அடுத்த வார்த்தையை பாருங்க, துன்மார்க்கன் தன் பெருமையினால். ஆனா முடிவு என்ன தெரியுமா? அவன் நினைத்த
இதை திரும்ப திரும்ப அந்நிய பாஷை மாதிரி நீங்க மனப்பாடமா சொல்லுங்க. துன்மார்க்கர் நினைத்த சதி மோசங்களில் அவர்களை அகப்படுவார்கள். துன்மார்க்கர் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கர் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே. ஆமென். பக்கத்து வீட்டுக்காரிய கெடுத்து பேசி, பக்கத்து அவங்கள சொல்லி இவங்கள சொல்லி, இதை அங்க கோர்த்து அதை இங்க கோர்த்து, இந்த கோர்க்கிற இந்த ஆளு அகப்படும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் வேலையை பார்ப்பேன், முடிஞ்சா உதவி செய்வேன், முடியாட்டா அவங்களுக்கு தொந்தரவா என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். கர்த்தரை மட்டும் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் 1000 கஷ்டத்தோட தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் சதி மோசம் மட்டும் நினைக்க மாட்டேன். எனக்கு சதி மோசம் நினைச்சவங்களுக்கும் நான் என்னதான் நினைப்பேன், நன்மை தான் நினைப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் சத்தமா வசனம் நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. சரி, ரெண்டாவது நீங்க அங்க வாசிக்கும் போது சங்கீதம் 94 அந்த 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்ன பண்ணி சிட்சை. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? நான் இன்னைக்கு காலைல யோசித்தேன், ஏன் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வந்து சிட்சை என்கிற விஷயத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இயற்கையாகவே நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது, இருதயம் திருக்குள்ளதும். அப்போ இதை கரெக்ட் பண்றதுக்கு என்ன தேவை இருக்குது? காண்கிறதுனால் கண் என்ன ஆகிறது இல்லை. அப்ப இந்த கண்ணுக்கு என்ன தேவைப்படுது? கரெக்ஷன். அந்த சிட்சைன்னு சொல்லும் போது திருத்துதல். எல்லாரும் சொல்லுங்க, திருத்துதல் ரொம்ப முக்கியம். ஆமாம். எல்லாரும் சொல்லுங்க, என்னைய தூக்கி பிடிக்கிற யாரையும் நான் நம்ப மாட்டேன், ஆனா என்னை திட்டி தீக்கிறவங்கள வேணா நான் நம்புவேன். நல்ல உறவுகள், உண்மையா நேசிக்கிறவங்க உங்க தவற கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா என்றைக்குமே அன்பு கடிந்து கொள்ளும், சரியான அன்பு. ஆமென். மாய்மால அன்பு. அவன்கிட்ட எனக்கு கிடைச்சதால அந்த போதும், எப்பா நம்ம எல்லாம் ஒன்றும் சொல்லிட்டா பிறகு கிடைக்கதும் கிடைக்காம பேர் அப்படிங்கிற ஆள் வந்து ஆவாத ஆள். அல்லேலூயா. ஆனால் எனக்கு அவங்க வேணும், அவங்களுக்கு நான் வேணும். அவங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியங்கள் குறைவாக தெரியுதுன்னா எப்படியாவது அவங்களுக்கு அதை ஜெபம் பண்ணி நான் பார்க்கணும். இல்லை முடிஞ்சா ஜெபத்தோடு சிலதை அவங்கள கர்த்தர் சரிப்படுத்தணும்னு நான் ஏங்கணும். ஆமென். சரி, வேக வேகமாக சொல்லுங்க. இருதயம் திருக்குள்ளது, அதனால சிட்சை தேவைப்படுது. கண்ணு. சரி, இன்னொன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. வசனம் என்னெல்லாம் படிச்சிருக்கிய? அதுல அடங்காதது என்னதுங்க? எல்லாரும் சொல்லுங்க. நாக்கு மட்டும் கொஞ்சம் நீளம். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த நாட்கள்லயே. ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போனாராம் ஒரு பையனுக்கு அப்பா. அப்போ பொண்ணு வீட்டு அப்பா சொன்னாராம், எல்லா விதத்துலையும் என் பிள்ளை நல்ல பிள்ளை, ஆனால் என்ன கொஞ்சம் நாக்கு மட்டும். அப்போ இவர் பையன் அப்பா சொன்னாரா, சரி பரவாயில்ல பரவாயில்ல, என் பையனுக்கும் கொஞ்சம் கை மட்டும்தான். அல்லேலூயா. ரொம்ப நாக்கு நீளும், ஆனா கர்த்தருடைய கை நீளும். சிட்சையை பகைக்கிறவன் துன்மார்க்கண்டு சங்கீதம் 50 இருக்குது. நான் வேக வேகமா போறேன், ஏன்னா எல்லாம் எழுதி கொண்டு வந்தேன், நேரம் நமக்கு சுருக்கமா இருக்கிறதுனால. நல்லா கவனிங்க. நீங்க எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும், தயவு செய்து எல்லாம் எடுத்து நீங்க பாருங்க, அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். சிவிங்கி என்று இதில் இருக்குது. நீங்க ஒன்னே ஒட்டக சிவிங்கி நினைச்சிடக்கூடாது. லெப்பர்டுன்னு இங்கிலீஷ்ல இருக்குது. சிறுத்தை, சிறுத்தை வகையில் இருக்கிற அந்த ஜாக்குவார், அதுல புள்ளி புள்ளியா இருக்குல்ல, அது தன் புள்ளியை மாற்ற முடியுமா? அது மாற்றவே முடியாது. ஆகவே தீமையை செய்ய
பழகின நீங்க உங்களை மாற்றணும். எல்லாரும் சொல்லுங்க. நான் என்னைய முதல்ல சொல்றாரு அமைதியாயிரு, ரெண்டாவது ஒன்னிய மாத்து. எல்லாரும் சொல்லுங்க, என்னைய மாத்தம். அந்த பழைய ஜென்ம சுபாவம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? எரேமியா 13:23. ஆமென். இதே காரியத்தில் பாருங்க, தீமையில பழகின அந்த பிள்ளை எப்படி தெரியுமா மாறிடணுமா? எபிரேயர் 12:11 வாசிங்க. எபிரேயர் 12:11. எல்லாரும் நல்லா கவனிங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சிட்சை நடந்து கொண்டிருக்கும் போது அது எப்படி இருக்காது? சரி, அதை இப்படி எடுத்துக்கிடுங்களேன். உங்களுக்கான இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றதுனால சொல்லுங்க, மருத்துவ சிகிச்சை நேரத்தில் சந்தோஷமா இருப்போமா? ஆனா அந்த மருத்துவ சிகிச்சை முடிச்ச பிறகு ஹெல்த்தியா. அப்ப சிகிச்சை நேரத்தில் வர்ற ஒரு துக்கம் நீங்க அடுத்து ஹெல்த்தியா மாறுறதுக்கு நீங்க சொல்றத சொல்லுங்க பாஸ்டர், நாங்க செய்யறது தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு சொன்னா மேல இருக்கிறவரும் நீங்க செய்யறத செஞ்சுக்கிட்டு இருந்தா அவரும் செய்யறது தான் செஞ்சுக்கிட்டு. இல்லையா? இந்த வார்த்தையை பாருங்க. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமா காணாமல் எப்படி காணும்? ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல இதுல இப்படி காணும் அப்படின்னு இருக்குது. ஆனா நீங்க அதுல படிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தத்தையே நம்ம நல்லா விளங்கிக்கிட முடியும். 12ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம், இவ்வாறு திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பலனாய் பெறுவார்கள். ஏன் என்ன நடந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளை கொஞ்சம் அமைதியா இருக்கு தெரியுமா? அது சிட்சையில பழகுனது. எதுல பழகுனது? ஆமென். என்னைய கர்த்தர் திருத்தணும்னு விட்டு கொடுத்தது. எனக்கு மூத்தவங்க பெற்றோர் சொல்லித்தரணும், வயசுக்கு மூத்தவங்க சொல்லித்தரணும். ஆமென். சிட்சையை பகைத்து பகைத்து போவோம்னா நம்ம பாக்கியவான்களே அல்ல. தீங்கு நாளில் அமர்ந்துருங்க. சிட்சைகளுக்கு இறுதி காலம் வரைக்கும் விட்டு கொடுங்க. எப்போ வரைக்கும் விட்டு கொடுங்க? ஒரே ஒரு பகுதியை நீங்க படிங்க வேகமா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 99வது வயதில், எத்தனாவது? இங்க யாராவது 99 இருக்கீங்களா? இல்லை. அப்ப 99ல் அவனுக்கு ஒரு சிட்சை கொடுத்தார். என்ன சிட்சை கொடுத்தாரு? 114ல் டெஸ்ட் கொடுத்தார். அதுவும் இருக்குது. 99ல் சொல்றாரு. 17:1 படிங்க. I am the God of Almighty. நீ எனக்கு முன்பாக, என்னது? ஊருக்கு முன்பாக இல்ல, பாஸ்டருக்கு முன்பாக இல்ல, பாஸ்டர்மாவுக்கு முன்பாக இல்ல, தெருவில் இருக்கிறவன் நண்பர்களுக்கு முன்பாக இல்ல, ஸ்கூல்ல இல்ல, எனக்கு முன்பாக உன் அந்தரங்க வாழ்க்கையில, உன்னுடைய மறைமுகமான ஜீவியத்தில் எப்படி இரு? உத்தமனாயிரு. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்வை இந்த காரியங்கள் சரிபடுத்தட்டும். மூன்றாவது கடைசியா இதை சொல்லி நான் முடிக்கட்டும். நீங்கள் அந்த 13ஆம் வசனம், சங்கீதம் 94:13 திரும்ப வாருங்க. சிட்சித்து உம்முடைய வேதத்தை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு. நான் அந்த வார்த்தையை, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் என்கிற ஒரு வசனம் உண்டு. நீங்கள் எடுக்கிறப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்?
the righteous is a guide for his neighbor அப்படின்னு இருக்குது. இயேசுவை அறிந்தவர்கள் தன் நண்பர்களுக்கெல்லாம் இயேசுவை காட்டுகிற வழிகாட்டிகள் அப்படின்னு இருக்குது. நான் சொல்றேன், மதங்களை கடந்து உறவுகளுக்குள்ள இயேசுவை கொண்டு போகணும்னா தயவு செய்து உங்க வாழ்க்கை, அதில் நான் அடிப்படையா சொல்லட்டுமா, உங்க கணவருக்கு இயேசுவா வாழுங்க மனைவிகளே. உங்க மனைவிகளுக்கு இயேசுவாய் வாழுங்கள் கணவர்களே. உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவாய் வாழுங்கள் பெற்றோர்களே. உங்கள் பெற்றோருக்கு இயேசுவாய் வாழுங்கள் பிள்ளைகளே. நான் அதை விரும்புகிறேன். விசுவாசிகளுக்கு இயேசுவின் வேலைக்காரனாய் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் அவர் வல்லமை உள்ளவர், கிருபை உள்ள, எனக்கு அந்த வரங்கள் வல்லமைக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ இருக்கணுமோ தருவார். ஆனால் பாஸ்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டா நாங்கள் இன்னைக்கு ஏசப்பா கிட்ட அதை சொன்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் ஜனங்களுக்கு வேணும். இயேசுவை காண்பியுங்கள். அந்த 12:26 பாருங்க, நீதிமொழிகள், நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் துன்மார்க்கனுடைய வழியோ அவனுடைய நண்பர்களையும் அவர்களை என்ன பண்ணும், மோசப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு 5:16 வாசியுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் எதை கண்டு, ஆமே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை கூட பார்க்குறவங்களோ நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்டுறக்கூடாது. எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நற்கிரியைகளை தான் மற்றவங்க பார்க்கணும். நம்ம போட்டிருக்கிற நல்ல வேஷத்தை இல்லை, நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக. ஏனென்றால் நீங்கள் பூமிக்கு உப்பு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். இன்றைக்கு இதையே இந்த வாரத்தில் அதிகம் தியானியுங்கள். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் அமர்ந்து இருக்கிறேன்ப்பா, நான் சிட்சையை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டுறேன்ப்பா, நான் வேதத்தையே வாழ்க்கையாக மாற்றி வாழ்வேன் ஆண்டவரே, அப்போ நான் பாக்கியவானா இருப்பேன். நியாயம் இந்த நீதிமானிடமாய் திரும்பும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த நல்ல காலை ஆராதனையில் அவரை தேடி வந்திருக்கிற உங்களை, உங்கள் குடும்பங்களையும் அவர் பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக. நல்ல கரங்களை தட்டி, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் இயேசு ராஜா. உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரு. உம் ஏக்கமெல்லாம் உலகத்திற்கு மறித்து நான் உலகத்திற்கு உண்மையான சீசனாய், உண்மையான சீசனாக உழைத்திட வேண்டும். உண்மையான சீசனாக ஒரு வாழ்வு அது உமக்காக. இயேசப்பா நன்றி. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை மனதார போற்றுகிற அந்த நல்ல நாளில் உங்க சமூகத்தில் கூடி வரும்படி நீங்க தந்த இரக்கத்துக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்க ஆளுகைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே, நியாயம் நீதியின் இடத்துல திரும்புவதற்கு
நீர் 3 காரியத்தை சொல்லி தந்திருக்கிறீர். நாங்கள் உங்க சமூகத்தில் தீங்கு நாளில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்க சிக்ஷைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோம்ப்பா. ஆண்டவரை, எந்த சூழ்நிலை வந்தாலும் வேதத்தின் பாதையை விட்டு நாங்கள் மாறப்போகிறது இல்லையப்பா. கிருபை தந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.